விடுதலை சிறுத்தை கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை அக்கட்சியுடைய தலைமை 6 மாதம் இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க. கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை குழு இடைநீக்கம் நடவடிக்கை எடுத்த நிலையில மறுபடியும் பொதுவெளியில விசிக தலைவர் திருமாவுக்கு அழுத்தம் இருக்குன்னும், அதனாலதான் அவர் புத்தக வெளியீட்டு விழாக்கு வரலன்னும் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு ஆதவ் அர்ஜுனா. இடைநீக்கம் செய்யப்பட்ட கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இப்படியெல்லாம் இந்த காலகட்டத்துல பேசுறது ரொம்ப தவறான விஷயம்னும், அவர்கிட்ட வேற ஏதோ செயல் திட்டம் இருக்கு, இந்த அணுகுமுறைய ஆதவ் அர்ஜுனா கைவிடணும் அப்படின்னு திருமாவளவன் காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்த நிலையில ஈவினிங்கே ஆதவ் அர்ஜுனா தான் விசிக கட்சியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. கட்சியில கட்டுப்பாடோட இருக்கணும், அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம், அவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா செயல்படுத்துவதற்கு பக்குவம் இல்லைன்னு ஆதவ் அர்ஜுனா விலகலுக்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல விஜய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி பேசுறதுனால அவர் தாவேக்கால தான் சேர போறாருன்னு இல்ல, அவரு அதிமுகவுல சேர போறாரு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய விளையாட்டு துறையில அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கறதா கட்சியோட முக்கிய புள்ளிகளோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு பேசப்படுது. ஆதவ் அர்ஜுனாவோட அடுத்த சாய்ஸ் தாவேகாவா, அதிமுகவா இல்ல பாஜகவா?